வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இன்னைக்கு நம்ம பார்க்குற டைட்டில் என்னன்னா, ஒரே ஒரு கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜாதகமில் ஒரே ஒரு கிரகம் வலுவாக நின்று இல்லை அதோடைய பார்வைகள் சுபமாக இருந்தால் உங்கள் சார்ட்டை அது காப்பாற்றும், உங்கள் விதியை அது காப்பாற்றும். அந்த ஒரு கிரகம் யார்? குரு தான் அந்த கிரகம். அவுட் ஆஃப் 9 சூரியன், சந்திரன், ராகு, கேது, நிழல் கிரகம் தனியாக விட்டுடுங்க. சனி, அதுக்கடுத்து புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சனி உங்கள் விதியை நிர்ணயிக்கக்கூடியது. ஒருவேளை விதி சரியில்லாமல் நீங்கள் பிறவி எடுக்கலாம். ஒருவேளை உங்கள் விதி கூட வாழ்க்கையில் ஒரே போராட்டம், கஷ்டம், துன்பத்தை கொடுக்கலாம். புதன் உங்களுக்கு ஒருவேளை பயங்கரமான கல்வியை கொடுக்கலாம், ஆனால் அதுக்குண்டான பலன் இல்லாமலும் போகலாம். ஒருவேளை கல்வியை கொடுக்காம பலன் நிறைய கூட கொடுக்கலாம். சுக்கிரன் ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகலாம். பெருசாக பொருளாதாரம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, திருமணம் நடக்கலை, வாழ்க்கையில் சோதனையாக இருக்குது, கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், அந்த ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் இருக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் கிடையாது, பூமி கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொத்து கிடையாது, நண்பர்கள் கிடையாது, யாருமே இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம். சூரியன், சந்திரன் அப்பா அம்மா அவங்க வசதியாக இல்லை, ஏழையாக இருக்காங்க, சரியாக காப்பாற்ற முடியல, இந்த நிலைமை கூட இருக்கலாம். ராகு யோகத்தை கொடுக்காம இருக்கலாம், கேது ஞானத்தை கொடுக்கலாம். ஆனால் குரு ஒரே ஒருவர் உங்கள் சார்ட்டில் கரெக்டாக நின்றுட்டார்னா, ஒரு பொசிஷனில் ஒரு டிகிரியில் கரெக்டாக நின்றுட்டார்னா, அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் கவலை கிடையாது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் கவலை இல்லை. அந்த குருவுடைய பார்வை கரெக்டாக விழ வேண்டிய இடத்துல விழுந்து உங்களோட ஸ்தானத்தை காப்பாற்றிடுச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்றீங்களோ இல்லையோ, வாழ்கிறீங்களோ இல்லையோ, வீழாமல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாம். ஏன்னா குரு முக்கியமான ரோல் எல்லாம் ஃபில் பண்ணுவார். ஒரு அடிப்படையான ஒரு அறிவு, ஒரு அடிப்படையான ஒரு வழிகாட்டுதல், தேவையான பசிக்கு ஒரு உணவு, ஒரு அமைதியான சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்க்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்குன்னு சின்ன சின்ன சேமிப்புகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், அருள், உங்களுடைய முயற்சியில் வரக்கூடிய சின்ன சின்ன அதிர்ஷ்டம், இது எல்லாமே குரு ஒருவர் மட்டுமே தருவார். நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹாரோஸ்கோப்ஸை நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது சில பேருக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கும், அப்படியே அதிர்ஷ்டம் வரும், பணம் வரும், எல்லாம் வரும். அப்புறம் ஒரு காலத்தில் நீங்கள் காணாமல் போயிடும். சனி வலுவாக இருக்கும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, இந்த மாடு மாதிரி உழைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் உழைப்பாங்க. ஒரு காலத்தை வெறுத்து போய் இந்த உழைப்பால் யாருக்கு லாபம் இருக்குது அப்படின்னு வெறுத்து போய் அதை தூக்கி போட்டுருவாங்க. செவ்வாய் சில பேருக்கு வலுவாக இருக்கும், பதவி, அதிகாரம், அதனால் அகங்காரம் தான் வரும். அப்புறம் அந்த செவ்வாய் என்ன பண்ணும், ஒரு காலத்தில் எல்லாம் சகோதர யுத்தம், சொத்து சண்டை, பஞ்சாயத்து பிரச்சனை, அதனால் அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியோடு யாருடையும் பகைமை பாராட்டி யாருடையும் பேசாமல் கூட போயிடுறாங்க. சந்திரன் வலுவில்லாத சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகுனா, மனநிலை, புத்தி நிலை, குடும்ப நிலை, இதெல்லாம் சூழ்நிலை இதெல்லாம் சரியில்லாமல் போயிருக்கு. சூரியன் நிறைய பேருக்கு அப்பா வழியில் இல்லை அவங்களுடைய பரம்பரை வழியில் வரக்கூடிய அந்த தோஷ பாவ கர்மாலாம் அனுபவிச்சிருப்பாங்க. ராகுனால தோஷம், கேதுனால தோஷம், இப்படி ஒவ்வொரு கோள்களுக்குமே ஒரு மைனஸ் இருக்குது. ஆனால் குரு நல்லா நின்றுட்டாருன்னா, அவர் ஒருவேளை சனி சரியில்லாமல் இருந்தால் அந்த சனியை பார்த்துட்டாருன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்பார். ஒருவேளை சார்ட்டில் சுக்கிரன் சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்லை, அந்த குரு பார்த்துட்டாருன்னா அந்த சுக்கிரனுடைய பிரச்சனைக்குண்டான ஒரு வழியில் நிவர்த்தி கொடுத்துட்றார். நிவர்த்தி கொடுக்குறவர் யார்? ஒரு பிராயச்சித்தம் நடக்குது, ஒரு பரிகாரம் நடக்குது, ஒரு நிவர்த்தி கிடைக்குது, வாழ்க்கையில் ஒரு பாதை நமக்கு நிவர்த்தி அடையுது அப்படின்னு சொன்னால் அது குரு பார்வை தான் நிவர்த்தி ஆகும். எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த குரு பார்வை தான் நிவர்த்தி ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்தால் சுபமான கிரகங்களில், ஒரு முழுமையான சுபமான கிரகங்களில் அப்படி குரு நல்லா இருக்காரா அந்த சார்ட்டை பார்ப்போம். அந்த குரு நல்லா இருந்துட்டாருன்னா மேக்ஸிமம் அந்த ஹாரோஸ்கோப்பை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவார், அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் உண்டாகும். அதனால் அவுட் ஆஃப் 9ல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிரகம். வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து அதுக்கும் கீழே போகாமல் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணும்னா குரு பலம் இருக்கணும். அந்த குரு பலம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குரு பார்வை ஒரு பர்டிகுலராக ஒரு ஹவுஸில் இல்லை, ஒரு தோஷத்து மேலே இல்லை, ஒரு கிரகத்தின் மேலே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது ஆக்டிவாக வேலை செய்யும். நிவர்த்தி அடைகிற காலங்கள் ரொம்ப 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 டைம் எடுத்துரும். உதாரணத்துக்கு நான் 2-3 ஹாரோஸ்கோப் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி, கமிட்மெண்ட், இன்கம், அந்த இடத்துல நிறைய பேருக்கு கேது வரும், ராகு வந்துடும். இந்த கேது ராகு சம்மந்தப்பட்டு அது கூட சில பேருக்கு சூரியன் சந்திரன் சம்மந்தப்படும், சில பேருக்கு சுக்கிரன் சம்மந்தப்படும், சில பேருக்கு சனி சம்மந்தப்படும். அப்போ அந்த வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா, ஒன்று நோயாளி, இல்லை திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை, இல்லை திருமண வாழ்க்கையே இல்லை, இல்லை கடன் பிரச்சனை, பொருளாதாரம் சரியில்லை,
வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஆரோக்கிய பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அங்கே வலுவான குருவுடைய பார்வை விழுந்துடுச்சுன்னா அதுக்கு ரெக்டிஃபை, அதாவது நிவர்த்தி பண்ணும், அதுக்கு ஒரு ரெமெடியை கொடுக்கும், அதுக்கு ஒரு வழியை காட்டும், அதை சரி செய்ய ஆரம்பிக்கும், அதை சரி செஞ்சு அதுலேருந்து ஒரு நிம்மதியை தேடும். இதுதான் குரு பார்வை. சில பேருக்கு இந்த 7th ஹவுஸில் கலஸ்திர ஸ்தானத்தில் கரெக்டாக செவ்வாய் நீச்சமாக இருக்கும், சனி போய் உட்காந்துருக்கும், ராகு கேது இருக்கும், அதனால் தடைகள் ஏற்படும். அந்த தடைகளையும் அந்த குரு பார்வைப்பட்டதுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணும். ஸோ இந்த ஒரு கிரகம் வலுவாக நின்றுடுச்சுன்னா அது 8ஆம் இடத்துல பார்வை வந்து ஆயிலை காப்பாற்றும். சில பேருக்கு ஆயில் ஸ்தானம் வீக்காக இருக்கும், அந்த இடத்துல குரு பார்வை விழும்போது என்ன ஆகும்னா அதை வலுப்படுத்தும். சில பேருக்கு 4ஆம் இடம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் ஆரோக்கிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே ஏதாவது நோய் பிரச்சனை, மருத்துவம் இப்படி. ஆனால் அந்த குரு பார்வை விழுந்ததுன்னா அதுலேருந்து மறுபடியும் நிவர்த்தியை கொடுக்கும். சரி, நிவர்த்தி செய்கிறதும் வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கிற லெவல்லேருந்து கீழே போகாமல் நம்மளை காப்பாற்றி தாங்கி பிடிக்கிறதும் இந்த குரு பலம் இருந்தால். ஏன் குரு பலம் இருந்தால் அது நடக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்களும் நிறைய நல்ல காரியங்களும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா தான் குரு வலுவடையும். இல்லைனா குரு வலுவடையாது. யாருக்கு குரு வலுவடையும்? நிறைய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு, மனதார மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருன்னா அந்த குரு வந்து ஒருத்தருக்கு வலுவடையும். அப்போ குரு வலுவடைந்தால் அந்த பலன்கள் பூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்தும் அர்த்தம். இது நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு கிரகம் உங்கள் சார்ட்டில் அவுட் ஆஃப் 9ல் குரு மட்டும் நின்றுட்டார்னா கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றுவார். அதை செக் பண்ணுங்கள். அப்படி வலு இல்லை உடனே நீங்கள் சொல்வீங்க குரு வலு இல்லை, நான் சொன்ன மாதிரி போராடுறேன், ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, மேரேஜே நடக்கலை, வேலை கிடைக்கல, வாழ்க்கையில் நோய்கள் இருக்குது, வருத்தம் இருக்குது, கவலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்? அதான் குருவருளை பெறணும். குருவருளும் திருவருளும் சேரணும். குருவருள் வேணும்னா முதல்ல புண்ணியங்கள் செய்யணும், நல்ல வழிபாடு செய்யணும், நல்ல வணங்குதல் செய்யணும். இதெல்லாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குருவருள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம், ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணிச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.